வல்லவனுக்கு வல்லவன் எப்பொழுதும் வல்லவன் ஒருவன் இருப்பான். மேலும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழி நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவ்வாறு சிறப்பாக வல்லவர்கள் நம் மண்ணில் பல்வேறு பேர் வாழ்ந்து உள்ளார்கள். அந்த வல்லவன் யார்? மேலும் அந்த வல்லவனுக்கு வல்லவனாக ஒருவன் விளங்குவான். அது யார் என்பதனை இப்பதிவில் முழுமையாக காண்போம் நண்பர்களே. வாருங்கள், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ட்ரீம் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் வல்லவனுக்கு வல்லவன் என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து கட்டிய இரு வீரர்களை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே. இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பார்க்கவும். அப்பொழுதுதான் நான் கூற வரும் கருத்து உங்களுக்கு புரியும். நீங்கள் முதலாக என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாருங்கள், பதிவிற்குள் செல்லலாம். வல்லவன் என்றால் யார் என்று நீங்கள் சிறிது பாருங்கள். மேலும் சிறிது உண்டா? வல்லவன் என்றால் எவ்வளவு பெரிய வேலைகளும் சிறப்பாக செய்யக்கூடிய, மேலும் சிறப்பாக செய்து முடியக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் வல்லவன் என்று குறிப்பிடுகிறோம். மேலும் அந்த துறையில் வல்லுநராக ஒருவன் இருக்கின்றானே, ஆனால் அவனை தான் வல்லவன் என்று குறிப்பிடுகிறோம். வல்லுநராக அனைத்தையும் கையாள்பவனே வல்லவன் என்று அழைக்கிறோம். அவ்வாறு அனைத்து துறைகளும் சிறப்பாக தெரியவர்கள் யார் என்று பார்த்தால் அது ராவணன் மட்டுமே. ராவணன் தான். மேலும் அந்த சிறந்த மன்னன் தான் வல்லவனாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் 10 துறைகளிலும் வல்லுநராக தேறியவர், மேலும் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவர். எனவே நான் கூற வரும் வல்லவர் யார் என்று பார்த்தால் நீங்கள் ராவணன் என்று நினைக்கலாம். அதுதான் தவறு. நான் கூற வரும் வல்லவர் இவர் கிடையாது. இவரது மகனான மேகநாதன் மட்டுமே. ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், ராவணன் எவ்வளவுதான் சிறந்த வல்லவராக இருந்தாலும், சிறந்த சிவபக்தனாக இருந்தாலும், அவருக்கு மிஞ்சிய சக்தியாக ஒருவன் இருக்க வேண்டும் என்று அவரே ஒரு மகனை உருவாக்கி உள்ளார். அவர் உருவாக்கிய மகன் அனைத்திலும் கற்றுத்தேர்ந்து வல்லவனாக விளங்க வேண்டும் என்று ஆசையும் பெற்றார். மேலும் அதற்கு அவசியமும் வந்தது. அதன் காரணமாகவே இவர் அந்த வல்லவனான மகனை பிறக்க அவர் பல்வேறு செயல்களை செய்தார். அதை காண்போம். மேகநாதன் பிறக்கும் பொழுது அவன் பல்வேறு இடியுடன் கூடிய மலையை பொழியும் சத்தத்தை போன்ற குரல் எழுப்பிய அவன் பிறந்தார். அவன் பிறக்கும் பொழுதே பல்வேறு மலை சாரல்கள் பொழிந்தது. இடியுடன் கூடிய கனமழையும் பெய்தது. அவன் அழுகை சத்தமும் இடி சத்தமும் ஒரே மாதிரி இருந்ததன் காரணமாகவே ராவணன் இவருக்கு அன்பாக மேகநாதன் என்று பெயரிட்டார். அவன் கூச்சலின் இடியின் சத்தமும் ஒரே மாதிரி இருக்கும் காரணத்தினால் அவனுக்கு மேகநாதன் என்று ராவணனால் பெயர் சூட்டப்பட்டது. பின்பு இவர் பிறப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ராவணன் என் மகன் அனைத்து துறையிலும் வல்லுநராக இருக்க வேண்டும், அனைத்திலும் அவன் சிறப்பாக விளங்க வேண்டும், என் மகன் எங்கு தொட்டாலும் என்ன செய்தாலும் என்ன செயலை செய்தாலும் அவனுக்கு வெற்றி மட்டுமே ஈட்ட வேண்டும், மேலும் அவனுக்கு வெற்றியே அனைத்தையும் தர வேண்டும் என்பதற்காகவே இவர் மேகநாதன் பிறக்கும் ஜாதகத்தில் சிறப்பான நட்சத்திரம் கிரகம் ராசியில் அமையுமாறு பிறக்கச் செய்தார். ஆனால் சுக்கிராச்சாரியார் இவரது குலகுரு. சுக்கிராச்சாரியார் இவ்வாறு கட்டம் அமைய சாத்தியமே இல்லை ராவணா, எனவே நீ உன் மகன் மேகநாதன் விதிப்படி பிறக்கட்டும் என்று விட்டுவிடு என்று கூறினார். அப்பொழுது கோபம் கொண்ட ராவணன், அனைத்து கிரகமும் என் வசம் இருக்கிறது, எனவே நான் அனைத்து கிரகங்களுக்கும் ஆணையிடுகிறேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்ற அனைத்து கிரகமும் ஒரே நேர்கோட்டில் ஒரே ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறேன். எனவே ராவணனின் சக்திக்கு பயந்து அனைத்து கிரகமும் ஒரே நேர்கோட்டில் வந்தது. 11ஆம் வீட்டில் இருந்தது. எனவே மேகநாதன் இறக்கவே அவனுக்கு அனைத்தையும் வெற்றி ஈட்டவே வெற்றியின் ஸ்தானமான 11ஆம் பாவத்தில், அதாவது ஜாதக கட்டத்தில் உள்ள 11ஆம் பாவம் வெற்றி புகழ் அனைத்தையும் தரவல்லது, அனைத்து விதமான சௌகரியத்தையும் தரவல்லது. அந்த பாவத்தில் அனைத்து கிரகங்களையும் அமரச் செய்தார். எனவே அனைத்து கிரகங்களும் ஆணைக்கேற்ப ராவணனின் ஆணைக்கேற்ப அமர்ந்தார்கள். இவர் பிறக்கும் பொழுதே 11ஆம் பாவத்தில் 9 கிரகம் இருந்தது. ராகு கேது எப்பவுமே சேராது, அதையும் சேர்த்து வைத்தார் ராவணன். பிறகு சனி பகவான் தான் நீதிமான ஆயிற்று. நீதி தவறக்கூடாது என்பதற்காகவே அவர் என்ன செய்தார் என்றால், நவகிரகங்களுக்குள் கலந்த ஆலோசனைகள் செய்து ராவணனின் தீ செயலை நாம் எவ்வாறு அழிக்க வேண்டும் என்று எண்ணி குரு பகவானிடம் ஆலோசனை கேட்டார். எனவே சனி பகவான் ஒரு குழந்தையை பிறக்க செய்தார். அந்த குழந்தையானது மேகநாதன் பிறக்கும் ஜாதக கட்டத்திலிருந்து 11ஆம் வீட்டில் இல்லாமல் 12ஆம் வீட்டில் இருக்குமாறு சனி பகவான் செய்தார். அந்த குழந்தை தான் மாந்தி எனப்படுகின்ற சனி பகவானின் மகனாக கருதப்படுகிறது. அந்த மாந்தியை வைத்துதான் பல்வேறு ஜோதிடர்கள், மேலும் பல்வேறு நம்பூதிரிகள், மாந்திரிக தாந்திரிகைகள் தீய நேரம் எது, நல்ல நேரம் எது, மேலும் ஒருவர் ஜாதக கட்டத்தில் ஆயுள் விருத்தி எப்படி என்பதை அனைவரும் கணித்து சொல்வார்கள். எனவே அந்த மாந்தியானது மேகநாதன் கட்டத்தில் 12ஆம் பாவத்தில் இருந்ததன் காரணமாகவே அவனுக்கு மரணமானது நிகழ்ந்தது. பிறகு மேகநாதன் பிறந்தான். பிறந்து பல்வேறு திங்கள்கள் ஓடிவிட்டது. அவன் வாலிப வயதை எட்டினான். பல்வேறு வகையான செயல்களையும் செய்தான். பிறக்கும் குழந்தை எவ்வாறு இருக்குமோ அனைவருடன் சிறப்பாக பழகி பேசி சுட்டித்தனமாக இருந்து அனைத்து வேலைகளையும் செய்து ஒரு வாலிபவனாக வளர்ந்தான். பிறகு அனைத்தையும் கற்று தேர்த்தார். தங்களின் குலகுருவான சுக்கிராச்சாரியனிடமிருந்து அனைத்து கலைகளையும் பெற்று தேர்ந்தார். ஆயக்கலை 64ஐயும் கற்றார். பிறகு தன் கற்ற கலை தன் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக குழந்தையாக இருந்த மேகநாதன் வளர வர பெரிய ஒரு இளவரசனாக திகழ்ந்தான். அவன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்காக நன்றாக வாழ வேண்டும், அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், மேலும் தனது நாடு வல்லரசாக இருக்க வேண்டும், தனது நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு அனைத்து உதவியும் செய்ய வேண்டும், தந்தைக்கு நிகராக அரசியல் ஆட்சியில் ஈடுபட்டு நாம் அனைத்து வளத்தையும் நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து அனைத்தையும் பொற்காலமாக மாற்ற வேண்டும், பொற்கால ஆட்சியாக ராவணன் ஆட்சி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் சேர்த்தார். மேலும்
என் பாதுகாப்பில் அனைத்து மக்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இலங்கைக்கு அவர் அரணாகவே இருந்தார். எனவே ராவணன் மற்றும் அவரது மகனான மேகநாதன் அவரது சிற்றப்பாவான கும்பகர்ணன் இருந்து ஆட்சி செய்த இடமானது லங்காயில் சொர்க்கபுரியாகவே இருந்தது. அதுவே பொற்கால ஆட்சியாகவே இருந்தது. அனைத்து மக்களும் அவரை புகழ்ந்தார்கள். ராவணனின் புகழ் 8 திக்கும் ஒலித்தது. இதற்கு காரணம் அவரது மகனாத மேகநாதன் தான். பிறகு இவரது ஜாதக கட்டத்தில் 11ஆம் பாவத்தில் அனைத்து கிரகம் இருந்த காரணத்தினால் அனைத்து சலுகைகளும் அனைத்து வீரத்தையும் கற்றுத்தேர்ந்தார். எனவே முன் கூறியது போல இவர் பெற்ற தந்தை அன்பின் பாசத்தை பெற்றார். இவருக்கு கூட பிறந்த சகோதரர்கள் அரணாக இருந்தார்கள். இவர்களுக்கு மொத்தம் 7 தம்பிகள். அதன் பிறகு இவரது சித்தப்பாவான கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் அரவணைப்பில் இவன் நன்றாக தான் வாழ்ந்தார். மூததையரின் அருள்கள் இவனுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தது. இஷ்ட தெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைத்தது. பின்பு இவர் போர்க்கலைகளையும் கற்றுத்தேர்ந்தார். மேலும் போர்க்கலையில் சிறந்த வல்லுநராக விளங்கினார். மல்யுத்தம், ஈட்டி எறிதல், சிலம்பாட்டம், வில்லாற்றல், வாழ்வீச்சு மேலும் அனைத்து போர்களையும் கற்றுத்தேர்ந்தார். பிறகு இவருக்கு ஆயக்கலை 64 அனைத்தும் தெரியும். நம் மண்ணில் பல்வேறு கலைகள் இருந்தது. அதுவே பாடக்கலையாகவும் அன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கற்கொடுக்கப்பட்டது. மேலும் இவரையும் அதை கற்றுக்கொண்டு சிறப்பாக திகழ்ந்தார். இவரது தந்தையான ராவணன் இவருக்கு பல்வேறு கலைகளையும் கற்றுத்தந்தார். இவரே 10 கலைகளில் வல்லுனர். ஆனால் தன் மகன் அனைத்து கலைகளிலும் வல்லுநராக விளங்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தையும் கற்றுத்தந்தார். பிறகு ராவணன் என்றாலே நம் மனதிற்கு நினைவில் முதலில் வருவது ஜோதிடம்தான். அதற்கு பிறகு வானசாஸ்திரம், மேலும் யுத்த தந்திரம், போர்க்கலை, பொறியியல், சிற்பம், மருத்துவம், மேலும் பொன்னோட்டம், மணிநோட்டம், நீதி சாஸ்திரம், அரசியல் அமைப்பு, யோகம் முறை, மேலும் வாஸ்து சாஸ்திரம், அனைத்து ஞானம், வேதம், நீதி சாஸ்திரம் அனைத்தையும் ராவணன் பெற்றிருந்தார். அவரது மகனாத இந்திரஜித் 10 கலைகளையும் கற்று ஆயக்கலை 64 கற்றுத் தேர்ந்தார். எனவே இவரின் கல்வியில் சிறந்த மாணவனாகவும் சிறந்த வல்லவனாகவும் மேலும் புகழ்பெற்ற ஒரு ஞானியாகவும் திகழ்ந்தார். மேலும் தான் கற்ற கலை இதோடு நின்று விடக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு கலைகளை கற்றுத் தேர்ந்து ஈசனிடமிருந்து அருளும் பெற்று ஈசனிடமிருந்து அஷ்டமா சித்தியையும் பெற்றார். அதாவது உதாரணமாக லகிமம், கரிமம், விசுக்தி, பிராப்தி, ஈசத்துவம், வசித்துவம் போன்ற அனைத்து அஷ்டமா சித்திகளையும் கற்றுத்தந்தார். அதன் காரணமாக இவரது சக்தி பன்மடங்கு பெரியது. வானில் பறந்தார். மேலும் பல்வேறு மாயாஜாலை வேலைகளையும் புரிந்தார். அதற்கு காரணம் இந்த அஷ்டமா சித்தி தான். இன்னும் சிவபெருமானிடமிருந்து தவம் பெற்று பல்வேறு சக்திகளையும் பெற வேண்டும் என்பதற்காக கடும் தவம் புரிந்தார். மாந்திரிக, தந்திரிக வித்தைகளையும் கற்றுத்தந்தார். எனவே இவர் தவ வலிமையில் அனைத்து தேவர்களையும் மிஞ்சி இவர் சக்தியானது பன்மடங்கு பெருகியது. இன்னும் சிவபெருமானிடமிருந்து பல்வேறு சக்திகளை தவமாக பெற்றார். மாந்திரிக, தாந்திரிக வித்தைகளை கற்றுத்தந்தார். மேலும் தேவதையான அதாவது பல்வேறு துர்தேவதை, நல் தேவதை, மேலும் இஷ்ட தேவதைகளை அனைவரையும் வணங்கி அனைத்து தேவதைகளையும் வசகம் செய்து அனைத்து வகையான தீய சக்திகளையும் அவர் தன் வசம் செய்தார். எனவே அனைத்து தீய சக்திகளையும் தன் வசம் செய்ததற்காக பெரும் மாயாஜால வித்தை புரியும் மாயாவியாக இவர் மாறிவிட்டார். இறுதியாக மாந்திரியவாதியாகவும் தாந்திரிகவாதியாகவும் மந்திரவாதியாகவும் பெரும் மாய சக்திகளையும் இவர் தன் வசம் பெற்றார். ஈசனிடமிருந்து அருளும் பெற்றார். இறுதியாக ஈசனிடமிருந்து கடும் தவம் பெற்று காரணமாகவே அந்த தீய சக்திகளுடனே அவர் வாழ்ந்து பெரும் சக்திசாலியாகவே இருந்து விட்டார். ஈசன் மேலும் இவருக்கு நல் சக்தியை தர வேண்டும் என்பதற்காகவே ஒரு விசேஷ தேரனை இவர் ஈசனிடமிருந்து பெற்றார். அந்த தேரிலிருந்து ஏறி சென்றால் இவர் பறந்து செல்வார். மேலும் வானிலும், மண்ணிலும், விண்ணிலும், அது மட்டும் இல்லாமல் உலகத்திலும் சேர்ந்து எந்த டைமென்ஷனிலும் செல்ல முடியும். தேர் மறைந்தும் வெளிப்பட்டும் தரையிலும் வானத்திலும் அனைத்து வகையான திசைகளையும் சென்று தாக்கும். அவ்வாறு விசேஷ வரத்தை இவர் ஈசனிடமிருந்து பெற்றார். பிறகு பிரம்மாவிடமிருந்து கடும் தவம் பெற்று பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றால், பெருமாளிடமிருந்து தவம் பெற்று நாராயண அஸ்திரத்தையும் பெற்றார். இறுதியாக சிவபெருமானிடமிருந்து தவம் பெற்று பாசுபத அஸ்திரத்தை பெற்றார். பின்பு ராவணனின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத இந்திரன் இவரை வம்பு கிழித்து ராவணனை சிறைப்பிடித்து சென்றார் இந்திரலோகத்திற்கு. தன் தந்தையின் அவமானத்தை துடைக்க வேண்டும், தன் தந்தைக்கு இவ்வாறு தடங்கல் செய்த இந்திரனை பழித்திருக்க வேண்டும் என்பதற்காக இவர் இந்திரலோகம் சென்று அனைத்து தேவர்களுடன் போர் செய்து அனைத்து வகையான தேவர்களையும் தோற்கடித்து இறுதியாக இந்திரனையே தோற்கடித்து விட்டு அந்த ஐராவத்தில் ஏறி தப்பித்து சென்ற இந்திரனை சிறைபிடித்து வந்து லங்கைக்கு அடைத்து சென்றார். பிறகு பிரம்மா இவரை இந்திரனை விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டதன் காரணமாகவே இவர் இந்திரனை விட்டுவிட்டார். இவர் வாலிபனாக இருக்கும்போது போர் வீரருடன் விளையாட்டாக மல்யுத்தம் செய்வார். இறுதியாக புலிகளை எடுத்துக்கொண்டு போர் வீரருடன் ஏவி விடுவார். மேலும் அந்த புலிகளை சமாளிக்க முடியாமல் வீரர்கள் தடுமாறி ஓடுவார்கள். பின்பு இறுதியாக அந்த வீரர்கள் சமாளித்து விடுவார்கள். அதன் காரணமாகவே ஒரே ஒரு புலியினை பல்வேறு வீரர்கள் மீது ஏவி விடுவார். ஆனால் இதை தடுக்க சென்ற சித்தப்பாவான கும்பகர்ணன் மற்றும் விபீஷணனிடம் 10 புலிகளை ஏவி விடுவார். பெரும்பாடுபட்டு கும்பகர்ணனும் விபீஷணனும் அந்த புலிகளை சமாளித்து விடுவார்கள். இதை பற்றி புகார் ராவணனிடம் சென்றால், அண்ணா இங்கே பாருங்கள், வீரர்களுடன் அவன் விளையாட்டாக புலியை ஏவி விடுகிறான். நாங்கள் சென்றாலே 10 புலிகளை ஏவி விடுகிறான். இவனை கட்டுப்படுத்துங்கள். இவன் வீரம் அகப்பலியாக இருக்கிறது. இவ்வாறு வீரமகனை பெற்றதற்கு நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இவன் லங்கைக்கு அரணாக என்றும் விளங்குவான் என்று சித்தப்பாக்கள் அண்ணனிடம் சென்று இவ்வாறு உரைத்தார்கள். அதாவது ராவணனான அண்ணனிடம் சென்று இவ்வாறு புலியை அடக்கிய திறமை என்று கும்பகர்ணன் ராவணனிடம் சேர்ந்து
மேகநாதன் புகழை பாடுவார். இவ்வாறு சிறப்பு பெற்ற மேகநாதன் போரில் கொல்லப்பட்டான். மேலும் இவனுக்கு வல்லவன் ஒருவன் இருக்கின்றான். அது லட்சுமணன் என்று நீங்கள் நினைக்கலாம். அதுதான் தவறு. இவனுக்கு வல்லவனாக ஒருவர் இருக்கிறார். அது யார் என்பதை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.